ஓம் சாந்தி. இன்று 21/7/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா மதுவன். ரிவைஸ் டேட் 16/12/2000. அதாவது இன்றைய முரளி அவ்யக்த முரளி. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வருகின்ற முரளி அவ்யக்த முரளி. மற்ற வார நாட்களில் வருகின்ற முரளி சாகார முரளி. அதாவது பிரம்மபாபா, இறைவன் பிரம்மபாபாவை தேர்ந்தெடுத்து அவர் மூலம் நமக்கு இந்த முரளியை கொடுத்தார். இந்த முரளியில் அவர் சரீரத்தை விடுவதற்கு முன்னால் படித்த முரளியெல்லாம் சாகார முரளி. சரீரத்தை விட்ட பிறகு அவ்யக்த முரளி என்று சொல்லப்படுகின்றது. இந்த அவ்யக்த முரளி ஞாயிற்றுக்கிழமை தோறும் வருகின்ற முரளியில் மிகவும் சிறப்பாக இருக்கும். அருமையான விளக்கங்கள், நம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய, நம் எப்படி வாழ வேண்டும், வாழும் கலை, எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் நாம் நன்றாக இருப்போம், மதிப்பாக இருப்போம், கௌரவமாக இருப்போம், கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாத்தையும் கடந்து நிம்மதியான வாழ்க்கையை தேட வேண்டும் என்றால் இந்த அவ்யக்த முரளி தினமும் கிளப் ஹவுஸ் மூலமாக தினமும் 10:30 காலையில் 10:30 மணிக்கு, இரவு 8:25க்கு 2 வேளைகள், மற்றபடியும் 5 மணிக்கு பல சகோதர சகோதரிகளால் விளக்கப்படுகின்றது, எடுத்து சொல்லப்படுகின்றது. இந்த அவ்யக்த வாணியை நன்றாக கேட்க வேண்டும், முழுமையாக படிக்க வேண்டும். இன்றைய அவ்யக்த வாணியில் தலைப்பை சொல்கின்றேன். சாட்சாத் பிரம்மா பாபாவை, அதாவது இறைவனை போன்று கர்மயோகி பரிஸ்தா ஆகும் பொழுதே சாட்சாத்காரம் ஆரம்பமாகிவிடும். என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தலைப்பில் என்ன சொல்கிறார் பாபா, என்ன சொல்கிறாங்க, இறைவன் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரம்மா என்றால் இறைவன் நேரடியாக வர முடியாது. அவர் நிராகாரி, உணவு உண்ண மாட்டார், உடல் கிடையாது, எந்த தோற்றம் கிடையாது, புள்ளி ரூபத்தில் இருக்கின்றார். அவர் பிரம்மா என்ற உடலை எடுத்து அவர் மூலம்தான் நமக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த முரளியை தான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பிரம்மா சாட்சாத் பிரம்மா இறைவனை போன்று கர்மயோகி பரிஸ்தா ஆகும் பொழுதே, கர்மயோகி பரிஸ்தா என்றால் சரீரத்தை விட்ட பிறகு இந்த உடல் சூட்சும உலகத்திற்கு சென்றுவிடும். 3 பிரிவாக இருக்கின்றது: ஸ்தூலம், சூட்சுமம், பரந்தாமம். ஸ்தூலம் என்ற இடம்தான் நாம் இப்போது இருக்கின்ற இடம், இந்த பூமி, ஸ்தூல உடல். இந்த பூமியில் இருந்து சரீரத்தை விட்டவுடன் இந்த ஆத்மா சூட்சும உலகத்திற்கு சென்றுவிடும். அங்கு பரிஸ்தா, அதாவது ஒளி ரூபத்தில் இருக்கும். அப்படி பரிஸ்தா ஆகும் பொழுதே சாட்சாத்காரம் ஆரம்பமாகும். அங்கு இருந்து கொண்டே நமக்கு காட்சி தெரியும். பிரம்ம பாபா நமக்கு காட்சி கொடுக்கின்றார். அனைவருக்கும் தீவிரமாக ஈடுபாடு உள்ள குழந்தைகளுக்கு சூட்சும உலகத்திலிருந்து பிரம்ம பாபா பரிஸ்தா ரூபத்தில், ஒளி ரூபத்தில் காட்சி கொடுக்கின்றார். அதான் சாட்சாத்காரம், காட்சி ஆரம்பமாகும். இந்த தலைப்புக்கு ஒரு சின்ன விளக்கத்தை கொடுக்கிறேன். இன்று பிராமண உலகை படைக்கும் பாப்தாதா என்றால் இறைவனும் பிரம்ம பாபாவும் சேர்ந்த உடல் தனது பிராமண உலகை பார்த்து பெருமகிழ்ச்சி அடைகின்றார். எவ்வளவு சின்னஞ்சிறிய அன்பான அழகான உலகம் இது! ஒவ்வொரு பிராமணரின் நெற்றியிலும் பாக்கிய நட்சத்திரம் மின்னுகிறது. ஒவ்வொரு பிராமணர், இந்த இடத்தில் பிராமணர் என்றால் ராஜயோகத்தை கற்றுக்கொண்ட குழந்தைகள், அவங்களுக்குத்தான் பிராமணர்கள். ஒவ்வொரு பிராமணரின் நெற்றியிலும் பாக்கிய நட்சத்திரம் என்றால் ஆத்மா மின்னுகிறது. பரிசிக்கிரமமாக இருந்த போதிலும் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் பகவானை தெரிந்து கொண்டு அவரது குழந்தையாகும் உன்னத பாக்கியம் மின்னுகிறது. இந்த நீங்கள் அனுபவிச்சாதான் தெரியும். இதெல்லாம் இந்த முரளியெல்லாம் எல்லாம் படித்து நல்லா கரைச்சி குடித்து அப்போதான் உங்களுக்கு இந்த அனுபவம் கிடைக்கும். எந்த தந்தையை தபசி ரிஷி முனிவரெல்லாம் தெரியாது என்று சொல்லி வந்தார்களோ, எந்த தந்தையை, அதாவது இறைவனை, தந்தை என்றால் இந்த இடத்தில் இறைவன், எந்த தந்தையை தபசி ரிஷி முனிவரெல்லாம், தபசிகளும் ரிஷி முனிவரெல்லாம் தெரியாது என்று சொல்லி வந்தார்களோ, அந்த தந்தையை பிராமண உலகில் கள்ளமில்லா ஆத்மாக்கள் தெரிந்து கொண்டு அடைந்து விட்டார்கள்.
இந்த பாக்கியம் எந்த ஆத்மாக்களுக்கு பிராப்தியாகிறது? சாதாரண ஆத்மாக்களுக்கே. தந்தையும் சாதாரண உடலில் தான் வருகின்றார். தந்தையும் சாதாரண உடலில், பிரம்மாவின் உடலில் தான் வருகின்றார். குழந்தைகளும் சாதாரணமானவர்களே தெரிந்து கொள்கின்றனர். இன்று இந்த சபையில் யார் அமர்ந்துள்ளார் பாருங்கள். யாரேனும் லட்சாதிபதி, கோடீஸ்வரன் அமர்ந்துள்ளார்களா? இல்லை. சாதாரண ஆத்மாக்களே மகிமை உள்ளது. சாதாரண ஆத்மாக்களுக்கே இந்த மகிமை உள்ளது. தந்தை பெறவில்லையே, புத்திவானுக்கெல்லாம் புத்திவான் இறைவன் ஏன் இந்த லட்சாதிபதி கோடீஸ்வரன் புத்தியை மாற்ற முடியாதா? அது என்ன அவருக்கு பெரிய விஷயமா? ஆனால் நாடகத்தில் மிக நல்ல மங்களகரமான நியமம் அமைக்கப்பட்டுள்ளது. பரமாத்மாவின் காரியத்தில் சிறு துளியே பெரு வெள்ளமாகிறது. பரமாத்மாவின், அதாவது இறைவனின் காரியத்தில் சிறு துளியே பெரு வெள்ளமாகிறது. அநேக ஆத்மாக்களின் எதிர்காலம் அமைக்கப்படுகின்றது. 10-20 பேருக்கு அல்ல, அநேக ஆத்மாக்களுக்கு லாபம் ஏற்பட வேண்டும். எனவேதான் சிறு துளி பெருவெள்ளம் என போற்றப்படுகின்றது. நீங்களும் அனைவரும் எந்த அளவிற்கு உடல், மனம், பொருளால் செயல்படுவீர்களோ அந்த அளவு வெற்றி நட்சத்திரம் ஆகியுள்ளீர்கள். அனைவரும் வெற்றி நட்சத்திரம் ஆகியுள்ளீர்களா என்று கேள்வி கேட்கிறார். இதுதான் ஆக வேண்டுமா? யோசிக்கின்றீர்களா? யோசிக்காதீர்கள். செய்யலாம், பார்க்கலாம், செய்யத்தான் வேண்டும். இவ்வாறு யோசிப்பதும் நேரத்தை இழப்பதாகும். நீங்கள் யோசித்து கொண்டிருந்தால் நேரத்தை இழப்பதாகும். எதிர்காலத்திற்கும் நிகழ்காலத்திலும் இழப்பதாகும். அதனால் யோசிக்கக்கூடாது என்று இறைவன் சொல்லுகின்றார். அடுத்தது வரதானம். இந்த வரதானத்தில் பகவான் சுப சிந்தனையின் மனோநிலை மூலமாக அனைவரின் ஒத்துழைப்பையும் பெற்று அனைவருக்கும் அன்பானவர் ஆகுக. சுப சிந்தனை, நல்ல சிந்தனை. சுப சிந்தனை என்றால் நல்ல சிந்தனையின் மனோநிலை மூலமாக அனைவரின் ஒத்துழைப்பையும் பெற்று அனைவருக்கும் அன்பானவராக ஆக வேண்டும். அதாவது இதனுடைய விளக்கம், எல்லோருக்காகவும் சுப சிந்தனை செய்யும் ஆத்மாக்களுக்கே ஒவ்வொருவர் உள்ளத்திலும் அன்பு உற்பத்தி ஆகின்றது. அதாவது இந்த விளக்கத்துக்கும் ஒரு விளக்கம் கொடுக்கின்றேன். எல்லோருக்காகவும் சுப சிந்தனை, எல்லோருக்காகவும் நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை செய்யும் ஆத்மாக்களுக்கே ஒவ்வொருவர் உள்ளத்திலும் அன்பு உற்பத்தி ஆகின்றது. ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அன்பு உற்பத்தி ஆகிறது. அன்பு இல்லாமல் இருந்தால் கூட அவர்களுக்கு அன்பு உற்பத்தி ஆகின்றது. அந்த அன்பே ஒத்துழைப்பை தர செய்கிறது. அந்த அன்பு தான் ஒத்துழைப்பை தர செய்கிறது. எங்கு அன்பு இருக்குமோ அங்கே நேரம், செல்வம், ஒத்துழைப்பு என்றெல்லாம் அர்ப்பணமாக தயாராகின்றது. எங்கு அன்பு இருக்குமோ அங்கே நேரம், செல்வம், ஒத்துழைப்பு என்றென்றும் அர்ப்பணமாக தயாராகின்றது. ஆக சுப சிந்தனையானது அன்பானவராக மாற்றுகிறது. அன்பு அனைத்து விதமான ஒத்துழைப்பிலும் அர்ப்பணம் ஆக்கிவிடுகின்றது. எனவே எப்போதும் சுப சிந்தனையில், நல்ல சிந்தனையில் முழுமையாய் இருங்கள். பிறருக்கும் நல்ல சிந்தனை செய்து அனைவரையும் அன்பானவராக, ஒத்துழைப்பு தருவராக மாற்றுங்கள். அனைவரையும் அன்பானவராகவும் ஒத்துழைப்பு தருவராகவும் நீங்கள் கொடுக்கின்ற சாகாஸ் என்றால் சக்தி, இறைவனை நினைத்து கொண்டு நீங்கள் கொடுக்கின்ற சக்தி மூலமாக அனைவரையும் மாற்றுங்கள் என்று இறைவன் சொல்கின்றார். வரதானத்தை முடித்து விட்டோம். அடுத்தது ஸ்லோகன். இன்றைய ஸ்லோகன், இச்சமயம் வள்ளல் ஆகுங்கள். அப்போது தங்களுடைய ராஜ்யத்தில் பிறவியாக ஒவ்வொரு ஆத்மாவும் நிரம்பியவராக இருப்பார்கள். ஸ்லோகனில் என்ன சொல்கிறாங்க, இறைவன் என்ன சொல்கிறார் பாருங்க. இச்சமயம், இந்த சமயத்தில் வள்ளல் ஆகுங்கள். வள்ளல்னால் கொடுக்கும் தன்மையுடையவர் ஆகுங்கள். அப்போது தங்களுடைய ராஜ்யத்தில் பிறவியாக ஒவ்வொரு ஆத்மாவும் எல்லாம் நிரம்பியவராக, அன்பு நிரம்பியவராகவும் இருப்பார்கள் என்று ஸ்லோகனை முடிக்கின்றார். இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமை, இன்று மாதத்தின் 3வது ஞாயிறு, அகில உலக தியான தினம். இந்த தியான தினத்தில் பிராமணர்கள் அனைவரும் மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரையில் விசேஷமாக தனது மாஸ்டர் சர்வசக்திவான் சுரூபத்தில் நிலைத்திருந்து சக்தி அடைந்து
சக்தி இழந்து பலவீனமான ஆத்மாக்களுக்கு சுப பாவனை, நல்ல எண்ணங்கள், சுப பாவனை என்றால் நல்ல எண்ணங்கள் எனும் ஒளி கதிர்களை வழங்குங்கள். பரமாத்மாவின் சக்திகளை தன்னுள் அனுபவம் செய்து நாலாபுறமும் அகிலமெல்லாம் சக்திசாலியான சூழலை அமைப்பதற்கான சேவை செய்யுங்கள். அதாவது உலகம் முழுவதும் இன்று மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை உலக யோகா தினம், அதாவது உலக தியான தினம். இந்த தியான தினத்தில் நீங்கள் அனைவரும் ஒன்றாக நீங்கள் போய் ஒருத்தருக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. யாரிடம் போய் சொல்ல வேண்டாம், நீ அப்படி மாறு, நீ இப்படி மாறு, எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அதை எண்ணத்தின் மூலமாக, நல்ல சுப பாவனை என்றால் நல்ல எண்ணத்தின் மூலமாக, உங்களுடைய மன ஆத்மார்த்தமான எண்ணத்தின் மூலமாக நீங்கள் நினைத்தால் போதும். அந்த யோகா அந்த தியான நேரத்தில் 6:30 to 7:30 உலகம் முழுவதும் இன்று அந்த நேரத்தில் உலகம் முழுவதும் எல்லோரும் தியானம் செய்வார்கள். பல இயக்கங்கள் இருந்தாலும் பிரம்மகுமாரிகள் அமைப்பு இதில் ரொம்ப சிறப்பாக செய்து வருகிறார்கள். இந்த முடிந்த அளவு நீங்கள் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் எல்லா இடங்களிலும் உலகம் முழுவதும் இருக்கின்ற அனைத்து ஆத்மாக்களும் brahmakumaris.com என்று அடித்து நீங்கள் அதில் சென்று உங்களுக்கு எந்த ஊரில் அட்ரஸ், ஃபோன் நம்பர் எது வேணுமோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எடுத்துக்கொண்டு அந்த இடத்திற்கு நீங்கள் போய் இருந்தால் போதும். அந்த இடத்திற்கு இறைவன் உங்களை தேர்ந்தெடுத்தால் தான் நீங்கள் போக முடியும். தேர்ந்தெடுக்க முடியாவிட்டால் நீங்கள் செல்ல முடியாது. நீங்கள் இறைவனிடம் வேண்டுதல் வைக்க வேண்டும். எனக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று இறைவனிடம் நீங்கள் வேண்டிக் கொண்டு, அந்த இறைவன் உங்களை தேர்ந்தெடுத்து விட்டால் நீங்கள் அங்கு சென்று விடுவீர்கள். அங்கு போய் நீங்கள் உங்களுடைய கால் மட்டும் பதிக்க வேண்டும். வேறு வேண்டும், நீங்கள் அங்கே காலை பதித்து விட்டாலே போதும். உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் அருமையாக கிடைக்கும். அதை பயன்படுத்தி கொண்டு நிம்மதியாக வாழுங்கள். வாழ்க வையகம், யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறுக. நான் அனுபவிக்கின்ற எதையும் நீங்களும் அனுபவிக்க வேண்டும் என்ற முறையில் இந்த கருத்தை பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு முறை தான் கேட்க முடியும். திருப்பி கேட்பதற்கு வாய்ப்பும் நேரமும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் சொல்லுகின்ற பொக்கிஷங்கள், மகா வாக்கியங்கள், இறைவனுடைய மகா வாக்கியங்களை அப்படியே மனதில் பதித்தால் மட்டும் போராது. மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதால் உங்களுக்கு அந்த அனுபவம் கிடைத்தது என்றால் அந்த அளவுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதை இந்த பதிவு மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஓம் சாந்தி.